தட்டி காய போடுற இந்த மலைக்கு சூடான இட்லியும் கூடவே கார சட்னியும் செஞ்சால் எப்படி இருக்கும்? ஆஹா! சொல்லிட்டு இருக்கும்போதே நான் போய் செஞ்சுட்டேங்க. ஏன்னா, எனக்கு பசி ஆயிடுச்சு. இன்னைக்கு டிஃபன் வந்து இட்லி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா, மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, மாவு அரைச்சு வச்சுட்டேன். நான் வந்து ரெகுலராக செய்யக்கூடிய இந்த சட்னி வந்து அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஏன்னா, நம்ம போடுற எல்லா வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து குடுக்குறீங்க. அதேபோல இந்த சட்னியும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சட்னிக்கு என்னென்னலாம் போடுறோங்கிறத பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, வரமிளகாய், பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 பல்லு பூண்டு, தக்காளி வந்து 4 எடுத்திருக்கேன். சரிங்களா? அது அந்த பக்கமாக ஓரமாக வதங்கிட்டு இருக்குது. அப்படியே நம்ம வந்து இட்லியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து ஒரு சட்டி வெந்தாச்சு. 2 சட்டி நம்ம வந்து வைக்கலான் இருந்தேன். சட்னி அரைச்சி எடுக்கிறக்குள்ளேயே இன்னொரு சட்டியும் வெந்துடும். அப்படியே வந்து நம்ம சாப்பிட உட்காந்துடலாம்ப்பா. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா எனக்கு பசி அவ்வளோ ஆயிடுச்சுங்க. அதுவும் இட்லினாலே சொல்ல வேண்டாம். எனக்கு இட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த இட்லியில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, முழுக்க முழுக்க ரேசன் அரிசியில் மட்டுமே செஞ்ச இட்லி அவ்வளோ சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க. இதோட டிப்ஸ் எல்லாம் வேணும்னா கூட கமெண்ட் பாக்ஸில் இட்லியோட டிப்ஸ்ன்னு மட்டும் போடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், சட்னிக்கு உண்டானதெல்லாம் வதங்கியாச்சு. தேவையான உப்பு போட்டு அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா கடலைப்பருப்போட டேஸ்ட் வந்து நமக்கு இடையில இடையில வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான், கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா அவ்வளோதாங்க. சட்னி ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான ஒரு சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். பையனுக்கு வந்து நான் ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா என் சின்ன பையனுக்கு நான் ஊட்டி விட்டுருவேன். டெய்லியுமே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்பேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மனசார வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஊட்டுவேன். காலையில் மத்தியானம்லாம் பிரச்சனையே இல்லைங்க. நைட்டு மட்டும்தாங்க ஊட்டியே ஆகணும்பா. ஊட்டியாச்சு, அவ்வளோதான். எப்பயுமே தூங்கிடுவான். இன்றைக்கி தூங்கலை. முழிச்சிட்டு இருக்கும்போது ஊட்டினதுனால ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லியுமே நீங்கள் ஊட்டுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.